கொஞ்சம் பின்னாடி தண்ணி விடுங்க. தண்ணி விடாம தண்ணி நம்ம வண்டியில என்ன சார் இப்படி தண்ணி கூட அவங்க கொஞ்சம் நேரம் தண்ணி வரல நீ வேற ஏறிட்டா தண்ணி கொண்டு போயிட்டாரு பாருங்க. வண்டி எடுத்துட்டா இந்த அம்மா மட்டும் இந்த அம்மா எப்படி போகணும் தெரியலையா? சொல்ல மாட்டான். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இது ரிலீஸ் பண்றேன் நான் ஏங்க ஜெயிலில் வச்சதெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஜெயிலே கிடையாது. எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணி சொன்னது யாரும் தெரியுன்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றேன்டா நாங்கள் கைது பண்ணி சொல்றோம். எங்க கேஸ் நம்பரை காமிங்கன்னா சொல்ல மாட்டான்டா அவன். நான் ஒன்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்பருக்கு போட்டோ கொமட்டில் ஒரு புக்கு வெற்றி ஆயிடுச்சுண்ணா அவன் மேலே. டேய் இதேடா என் கையில கொடுத்துட்டு போயிட்டிய கேமரா தவிர்த்துங்க.
மறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கொடுமையான்னு யோசிச்சு பாருங்க. இத வெக்கம் இல்ல உங்களுக்கு? இத கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு திராவிட மாடல்னு வேற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை? இத கேட்கிற நீங்க சொல்லுங்க, எது கொள்கை? கல்வியை தனியார் கொடுக்கிறது. படிங்க, நாங்கெல்லாம் படிக்க சொல்றோம். அவங்க ஆடு மாடு வளர்க்க சொல்றாங்க, வேளாண்மை செய்ய சொல்றாங்க, படிக்கிறேன். மருத்துவம் படிக்க சொல்ற, படிக்கிறேன். அது நீட்டுக்கு கோச்சிங் பயிற்சிக்கு போறதுக்கு 2-3 லட்சம் செலவாகுது. அதுல தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். மருத்துவக் கல்லூரியில எனக்கு இடம் கிடைக்குது. 30 லட்சம் கேட்குறேன். 5 ஆண்டு நான் பணம் கட்டி வெளியில் வரும்போது 1.5 கோடி பணம் தேவைப்படுது. எங்க பெண் கட்டுவானா உங்க பெண் கட்டுவானா? நான் படிக்க போறது முதலாளிகளுக்கான லாப தேவையை வசூல் பெருக்கமா இல்லை எனக்கு அறிவு பெருக்கமா? படிப்புன்னு போனாலே பணமா இருக்குது. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்குது? கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு மருத்துவத்தை மிகப்பெரிய சந்தையாக்கிக்கிட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக்கிட்டு சரி மனிதன் நான் வாங்கி குடிச்சிடுறேன் கடையில், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்விக்கு யார்கிட்ட பதில்? எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுற மக்களை அடிச்சு வண்டியில் ஏற்றுற காவல்துறை, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ற நீதி, உயர்ந்த நாட்டின் நீதி, நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பா நிரூபிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க. 156 லட்சம் கோடி 160 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவோம், அவங்க சரியா சம்பளம் கொடுத்து பராமரிப்பாங்கன்னு சொல்லிட்டா இந்த நாட்டின் நீதி இதை ஏற்குமா எதிர்க்குமா? ஒரு நாள் இந்த நிலை வரல, நான் பிரபாகரன் மகன் இல்லை, நீ எழுதி வச்சுக்க, அது நடக்கும். இதே காவல்துறை என நாட்டின் பாதுகாப்பை 100 விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துச்சு. ராணுவத்தில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு இருக்கா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? சொல்லு. ராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிறது யாரு? உடை தச்சு கொடுக்கறவன் யாரு? கேண்டீன் நடத்துறது யாரு? அங்க உடை சீருடை தச்சு கொடுக்கறவன் யாரு? துப்பாக்கி எங்க வாங்குற? தோட்டா எங்க வாங்குற? பீரங்கி எங்க வாங்குற? போர் விமானம் எங்க வாங்குற? ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின? எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. பீரங்கி எங்க வாங்கின? துப்பாக்கி எங்க வாங்கின? அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றான் இந்தியாவின் சந்தையை நம்ம கைப்பற்றிட்டோம். இது இப்ப நாடுல அவனுக்கு சந்தை, நாம உற்பத்தி செய்யற பொருளை வாங்கி மந்தை. இதே நிலைமை நீடிச்சால் இன்னும் 10 ஆண்டுகள் வரும். காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுது. வரும்ல. ஆசிரியர் வந்தாச்சு தானே, வந்தாச்சு. மருத்துவத்தை வித்துட்டா மருத்துவர் எல்லாம் தனியார் ஆயிட்டான். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் போயிட்டான். வேற என்ன இருக்குதுங்க? மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டா. எல்லாம் அதானி கொண்டு போயிடுச்சு. அதானி போர்ட், அதானி ஏர்போர்ட், அதானி ஃபார்மிங், அதானி விண்ட் மில். அதானே அன்னைக்கு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் உயர்ந்த நீதியும் தனியார் மயப்படுத்த போகும்போது அன்னைக்கு வீதியில் நாங்க தான் அவங்களுக்காக போராடணும். கவனத்தில் வைங்க. இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு யோசிங்க. பக்கத்து வீட்டு கூரை எரியும் போதே தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. உங்க வீடு எரியிற வரை பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க படுக்கிற நீங்க சாம்பலா தான் விழுவீங்க. பார்த்து, இந்த ஆபத்து உங்களுக்கு இருக்கு, கவனமா இருங்க. இது நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியாது. அதனால மாண்புமிக்க நீதியரசர் பெருமக்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு கவனத்தில் எடுங்க. இந்த நாடு மிக மோசமான ஆட்சி முறையை நகர்த்தி கொண்டு போகுதுங்கிறத கவனத்தில் எடுங்க. அது சுதந்திரம்னு இப்படி சொல்றது, சுதந்திரம்ங்கிற சொல்ல அசிங்கப்படுத்த முடியாது. ஒரு நம்ம 4 பேர் போய் கொன்னா, அடிச்சு கொன்னா, நான் ஒருத்தனை அடிச்சு கொன்னா, வெட்டி கொன்னா, அது கொலை, அது ரவுடிசம் அப்படின்னு சொல்லுது, குற்றம்னு சொல்லுது சட்டம். அதே காவல்துறை 5 பேர் ஒருத்தரை அடிச்சு கொன்னா அதை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப இந்த மக்களை இப்ப நம்ம இதுனா ஒரு கலவரம்னு சொல்லும், தகராறுன்னு ரவுடிசம்னு சொல்லும். இதே காவல்துறை மக்களை எப்படி எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுறாங்களோ
அந்த அதிகாரம் மக்களுக்காக நிக்கலைங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை, ஜனநாயக துரோகம், ஜனநாயக கொடுமை. அதை என் மக்கள் உணரலை. அந்தந்த நேரம் கோவப்படுறாங்க, அப்புறம் அணைஞ்சிடறாங்க. அதுதான் பிரச்சனை இங்க இருக்கிறதே. ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமா ஆட்சி செய்யறான்னா அந்த ஆட்சியாளனுடைய தவறு இல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களின் தவறு. ஒரு தடவை நீங்க தவறு செய்யலாம், ஆனால் தொடர்ச்சியா 60 ஆண்டுகளா செய்றீங்க. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெருங்கொடுமை, வரலாற்று பெரிய தவறு. அதை போய் நம்ம எப்படி என்ன பேசுறது இருக்கு? அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். அதனால அதை பேசி பயன் இல்லை. அதான் நான் வர்றதை சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனால் இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாதுல்ல. இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்றது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தராக விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, பாரு எப்படி இருக்குன்னு.